summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். 2019 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஜியில் பொண்ணு குளிச்சுட்டு இருந்த ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வந்து வெளியே வந்து அந்த டைமில் தான் இது பெருசாக பேசப்பட்டது. இது நம்ம வந்து எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக தப்புகள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. கடையில் போய் துணி வாங்கும்போது நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, கடையிலே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது, அங்கே போய் போட்டு பார்க்குறாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி அந்த மிரரில் விரலை வச்சு செக் பண்ணணும். ஸோ அந்த மிரரில் நீங்கள் விரலை தொட்டிங்கன்னா உங்கள் விரல் வந்து லைட்ஸில் சின்ன சின்ன மைக்ரோ கேமராஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மைக்ரோ கேமராஸ்லாம் வந்துருச்சுன்னா தெர் இஸ் அன் ஆப் இன் யுவர் மொபைல். அந்த ஆப்பை போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரூம்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரூம் கிட்ட போய் ஒரு பிளேஸ் அப்படியே காமிச்சிட்டே வந்தீங்கன்னா there will be ஒன்று ஆபாசமான வீடியோக்களை எடுத்து நெட்டில் அப்லோட் பண்ணுறது, இல்லை ஒருத்தரை பழி வாங்கணும், ஒரு குடும்பத்தை பழி வாங்கணும், இல்லை ஒரு பிள்ளைய பழி வாங்கணும்னு நினச்சா அதில் ஒரு ஃபோட்டோவை மட்டும் எஃபியில் போட்டு மார்ஃபிங் பண்ணி கால்கள்னு போட்டு மாற்றணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனை வரும். ஆமாம், பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது போய் என்ன பண்ணிட்டான்னா அடுத்த இது வந்து வீட்டு அட்ரஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நடுராத்திரியில் வந்து வீட்டு கதவை தட்டுறேன். ஆன்லைன்லேயே மொபைல்லே இல்லாத போது இந்த மாதிரி ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுவாங்க, ரூபா நோட்டில் வந்து ஒரு பொண்ணு பேரை போட்டு ஃபோன் நம்பர் போட்டு வெளியில் சர்க்குலேஷனில் விட்டுருவாங்க. சுவாத்தின்னு ஒரு பொண்ணை வந்து நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் கொலை பண்ணாங்க. இங்கே எல்லாருக்கும் அந்த ஒரு பொண்ணை தான் தெரியும். ஆனால் சைமல்டேனியஸாக அதே மாதிரி 6 கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஹோட்டல் ரெசார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் போனோம் அப்படின்னா அங்கே வந்து இன்விசிபிள் கேமராஸ் நிறையா இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குது. முன்னாடி நிறையா இது மாதிரி போயிட்டு இருந்துச்சு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ டெக்னாலஜி வளரவும் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக மைனராக மைக்ரோ லெவலெல்லாம் கேமரா வைக்கிறாங்க. கிளாக்ஸில் வைக்கிறத பார்க்க முடியுது. மிரரில் வந்து டபுள் மிரரா இல்லை சிங்கிள் சைட் மிரரான்னு தெரிய மாட்டேங்குது. ஸ்விட்சில் வைக்கிறாங்க, ரெஸ்ட் ரூம்ஸில் வைக்கிறாங்கன்ட்டு. ஸோ நம்ம வீட்டிலேருந்து வெளியே ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே இந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணுறது மேம்? இல்லை என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ண? இப்போ இந்த 2019 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிஜியில் பொண்ணு குளிச்சுட்டு இருந்த ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் வந்து வெளியே வந்து அந்த டைமில் தான் இது பெருசாக பேசப்பட்டது. இது நம்ம வந்து எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக தப்புகள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. டெக்னாலஜியே இல்லாத போது எல்லோரும் சந்தோஷமாக ஒரு நம்ம கலாச்சாரம் கோட்பாடு அப்படின்னு எல்லாமே கரெக்டாக இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக பொய்கள் அதிகமாகுது. இப்போது ஒன்றுமே இல்லை, ஒரு லேடி வந்து என்கிட்ட வராங்க, எனக்கு இவ்வளோ வருஷமாக நான் ஏமாந்து போயிட்டேங்க, 10 வருஷமாக எங்கள் வீட்டுக்கார் ஒரு பொண்ணோடு இருந்திருக்காது, எனக்கு தெரியவே இல்லைங்க. ஏங்க நீங்கள் ஃபோன் பண்ணி பேச மாட்டிங்களா ஒரு வெளியூர்லாம் போனால் அப்படின்னா, பேசுவேங்க. எதில் பேசுவீங்க? மொபைலில் பேசுவேன். அன்னைக்கு ஃபோன் அடித்தா நம்ம ஃபோனை பார்த்து ஓடுவோம், இன்றைக்கி வந்து ஃபோனை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்போ வெளியூருக்கு போனாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, மொபைல் நம்பர் இருக்குது, ஹஸ்பண்டை பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுடுறாங்க. பட் வேற அன்னைக்கு அந்த ஹோட்டல் நம்பருக்கு போட்டு ரூமுக்கு கனெக்ட் பண்ண சொல்லணும் நம்ம. அப்போது கண்டிப்பாக அவர் வெளியூரில் இருக்காரா, எங்கே இருக்காருங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ரொம்ப ஈஸி. இங்கே வீட்டிலேருந்து பை சி யூ, ஐ எம் கோயிங் டு கோயம்புத்தூர், ஐ எம் கோயிங் டு பெங்களூர், ஐ எம் கோயிங் டு பாம்பேன்னு சொல்லிட்டு பக்கத்து தெருவில் இருக்க லாட்ஜில் போய் தங்கினா கூட தெரியாது இவங்களுக்கு. ஏன்னா இவங்க பேசுகிறது மொபைலில் தானே. ஜிபிஎஸ்லாம் போட்டு வைக்கிறாங்க ஒரு சிலர் ரொம்ப கிளவராக. பட் அந்த ஜிபிஎஸ்ஸையும் ஆஃப் பண்ண தெரியுது அவங்களுக்கு. ஸோ அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆன உடனே க்ரைம் ரேட்டும் அதிகமாகிக்கிட்டு தான் வருது இன்றைக்கி. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போது கடையில் போய் துணி வாங்கும்போது நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, கடையிலே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது, அங்கே போய் போட்டு பார்க்குறாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி அந்த மிரரில் விரலை வச்சு செக் பண்ணணும், நம்ம விரல் தெரியுதா என்ன அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து லைட்ஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது, சின்ன சின்ன மைக்ரோ கேமராஸ் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த மைக்ரோ கேமராஸ்லாம் வந்துருச்சுன்னா தெர் இஸ் அன் ஆப் இன் யுவர் மொபைல். அந்த ஆப்பை போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரூம்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ரூம் கிட்ட போய் ஒரு பிளேஸ் அப்படியே காமிச்சிட்டே வந்தீங்கன்னா there will be a beep சவுண்ட் இருக்கும். அதில் அந்த பீப் சவுண்டு நீங்கள் வந்ததுன்னா அங்கே ஹிடன் கேமரா இருக்குங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
ஸோ லைட்டுக்கு இந்த மேலே இருக்க லைட்டில் இருக்கா, இல்லை இங்கே இருக்க சுவிட்சில் இருக்கா, இந்த ஃபேன் ரெகுலேட்டரில் இருக்கா, அந்த மாதிரி இல்லை வால் கிளாக்கில் இருக்கா அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒவ்வொரு பிளேஸாக பொறுமையாக போனீங்கன்னா அந்த பீப்ஸ் அவுட் வந்துடும், உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேம் மிரரில் கை வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும் இப்போ மிரரில்? கேமரா இருக்குது இல்லை டபுள் சைட் மிரராக இருக்குது அப்படிங்கிறது? இப்போ நீங்கள் வந்து ஒரு துணி வாங்க கடைக்கு போகிறீங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு துணியை கொண்டாந்து பத்தலைன்னா ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ ட்ரையல் ரூமில் போய் போட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்போ அந்த ட்ரையல் ரூமுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் போகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பெரிய கடைகள்லாம் வந்து அவங்க ரொம்ப தெளிவாகவே இதெல்லாம் கேமரா, ஹிடன் கேமரா, ஏன்னா அவங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால அவங்க இதெல்லாம் இல்லாமல் தான் பார்த்துக்குவாங்க. பட் இருந்தாலும் நம்மளுடைய ஒரு இதுக்காக அந்த அங்கே இருக்கக்கூடிய மிரர், சின்ன சின்ன கடைகளெல்லாம் நீங்கள் போவீங்க. ஸோ அங்கேயும் மிரர் இருக்கும், கண்டிப்பாக அதை நம்ம பார்த்தாக வேண்டிய கட்டாயம். ஸோ அந்த மிரரில் நீங்கள் விரலை தொட்டிங்கன்னா உங்கள் விரல் வந்து இமேஜ் வந்து தொடக்கூடாது, ரெண்டும் ஒன்றோட ஒன்று இப்படி ஒட்டி இருக்கக்கூடாது, ஒரு கேப் இருக்கும். பட் வேற பின்னாடி வந்து ஏதாவது அவங்க ஒரு பார்க்குறாங்க இல்லை கேமரா வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து கேமராவில் பின்னாடி மிரர் வச்சு அந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன்லாம் அவங்க கேமரா ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது அந்த அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 2 விரலும் ஒட்டிடும். கேமரா இருக்குன்னா ஒட்டிடும், இல்லைன்னா இப்படி இருக்கும், ஒரு சின்ன கேப் இருக்கும். ஸோ இதை நம்ம பார்த்துக்கிறது மிக மிக அவசியம். இது இல்லாமல் ரெசார்ட்ல போகும்போது அங்கே கேமரா இருக்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதில் என்ன மாதிரி கண்டுபிடிக்க முடியும்? அது இல்லாமல் வேறு ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? நீங்கள் ஆப்பில் போட்டிங்கன்னா அந்த சவுண்ட்ஸ் வரும், சவுண்டு வரும், இல்லைன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன், அதாவது அந்த ஆப்பில் என்ன ப்ரொசீஜர் வச்சுருக்காங்களோ அது நமக்கு தெரியும். நீங்கள் அந்த ஆப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த கேமரா இருக்க இடத்துல கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீப் சவுண்ட் கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு சிசிடிவி கேமரா இருக்க இடத்துல போனீங்கன்னா அங்கே அந்த ரெட் கலர் லைட் எரிஞ்சிட்ருக்கும். நீங்கள் அந்த இடத்துல காமிச்சிங்கனாலே உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ த சேம் திங் யூ நீட் டு கோ செக் இன் யுவர் ஹோட்டல் ரூம்ஸ். ஸோ யூ ஆர் சேஃப். இந்த மாதிரியான கேசஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா மேம்? இப்போ ஹோட்டல்ஸில் போய் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆனதோ, வீடியோஸ் இந்த மாதிரி அமுச்சு ஏமாத்துறது, ஆபாசமான வீடியோக்கள் அனுப்புகிறாங்க, இதை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு உங்கள்கிட்ட யாராச்சும் கேஸ் வந்திருக்காங்களா? அந்த மாதிரி கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா மேம்? நம்ம பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இப்போது ஒரு கேஸில் வந்து நெட்லலாம் அப்லோட் பண்ணி அவங்க வந்து அதாவது ஒன்று ஆபாசமான வீடியோக்களை எடுத்து நெட்டில் அப்லோட் பண்ணுறது, இல்லை ஒருத்தரை பழி வாங்கணும், ஒரு குடும்பத்தை பழி வாங்கணும், இல்லை ஒரு பிள்ளைய பழி வாங்கணும்னு நினச்சா அதில் ஒரு ஃபோட்டோவை மட்டும் எஃபியில் போட்டு மார்ஃபிங் பண்ணி இல்லையா கால்கள்னு போட்டு அப்படி பண்ண இதுவும் இருக்குது. இவங்க மனநிலைமை, மனிதனுடைய மனநிலைமை வந்து ரொம்ப கொடூரமாக மாறிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. இந்த மாதிரி ஒரு கேஸ் பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து ஃபோட்டோவை ஆன்லைனில் போட்டுடுறாங்க, போட்டுட்டு கால்கள்னு போட்டு நம்பரை போட்டுடுறாங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரே பொண்ணு, அவங்க வராங்க, எங்கிட்ட வராங்க, வந்து கேஸ் கொடுக்குறாங்க. எனக்கு வந்து முதல்ல வந்து அந்த பொண்ணுடைய மானத்தை காப்பாற்றணும், அதனுடைய அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு மைண்டில் தோணின விஷயம். ஏன்னா கல்யாண வயசில் இருக்க பிள்ளையோட பேர் கெட்டுருச்சுன்னா திரும்ப அதை நம்ம கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு திங் நான் என்ன சொன்னேன்னா, அவங்ககிட்ட உங்களுக்கு வந்து உங்கள் பொண்ணு முக்கியமாக, இல்லை நீங்கள் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வச்சுருக்க இந்த ப்ராப்பர்ட்டி முக்கியமாக, இந்த வீட்டையே நீங்கள், ஏன்னா நம்ம ஃபோன் நம்பரை டெலீட் பண்ணாலும், அந்த டெலீட் பண்ணான்னு சொல்கிறேன், அந்த ஃபோன் நம்பரை கட் பண்ணிட்டாலும் இவங்க புது நம்பருக்கு வருது. ஸோ யாரோ ஒரு தெரிஞ்ச நபர் தான் இதை பண்ணுறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் அதை போய் தேடிட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த பொண்ணோட மானத்தை காப்பாற்றணுங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாற்று விதையை அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ நம்பர் நம்ம மாற்றணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனை வருது. ஆமாம், பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது போய் என்ன பண்ணிட்டான்னா, அடுத்த இது வந்து வீட்டு அட்ரஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நடுராத்திரியில் வந்து வீட்டு கதவை தட்டுறது, இது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. இது ஆன்லைன் இருக்கும்போது மட்டும்தான் வந்ததுன்னு இல்லை, இது மாதிரி நான் ஒரு ஆன்லைன்லேயே மொபைல்லே இல்லாத போது இந்த மாதிரி ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுவாங்க, ரூபா நோட்டில் வந்து ஒரு பொண்ணு பேரை போட்டு
ஃபோன் நம்பர் போட்டு வெளியில் சர்க்குலேஷனில் விட்டுருவாங்க. ஒரு ஒரு இடத்துல இருந்து ஃபோன் வரும். ஒரு ஒரு இடத்துலையும் அந்த பைசா எங்கே போகிற இடத்துல இருந்தெல்லாம் ஃபோன் வரும். ஸோ இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டா வீட்டில் உட்காந்துருக்கும்போது ஃபோன் வருது. நான் ஃபோனை எடுத்து சொல்லுப்பா எங்கே வர வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, நான் ஸ்டேஷனில் தான் உட்காந்துருக்கேன், அங்கே தான் இருக்கேன், நீ வந்துரு அப்படின்னு அலறி போயிட்டான். திரும்ப நானே ஃபோன் அடித்தேன். அடிச்சுட்டு மரியாதையாக ஒன்று இந்த நோட்டை கிழிக்கிற, இல்லையா நோட்டில் கருப்பு இங்க வச்சு அது ஃபுல்லாக தெரியாத மாதிரி பண்ணுற, ரெண்டில் ஏதாவது உன்னை பண்ணு, இல்லைன்னா உன்னை வந்து பிடிச்சி உள்ளே தூக்கி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபோன் கால் கட்டாச்சு. இது வந்து காலகாலமாக நடந்துட்டு இருக்குது. என்ன அறிவியல் மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போது மாறி ஆன்லைனில் போடுறது, அவ்வளோதான். அப்போ நோட்டில் போச்சு, இப்போது ஆன்லைனில் வந்துட்டுருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறோன்னா இதெல்லாம் எதிர்த்து வாழ பழகிட்டு ஒரு மனதைரியத்தோடு இருக்கணும். இப்போ அந்த பேரண்ட்ஸ் வந்து குழஞ்சி போயிடாமல், இல்லை நாம் வந்து நம்ம பிள்ளைய வந்து பாதுகாத்து அவளுடைய வாழ்க்கையை சரி பண்ணி கொடுக்கணுன்ட்டு டெசிஷன் எடுத்தனால தான் முடிஞ்சு. வீட்டுக்கெலாம் நைட்டில் வந்து எவனா கதவை தட்டுறானா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ யூ நீட் டு பி கரேஜியஸ் டு ஹேண்டில் திங்ஸ். மேம் இதில் வந்து என்ன காரணங்கள் சொல்லலாம் த்ரிட்டன் பண்ணுவாங்க, வேற என்ன விஷயங்கள்லாம் கேட்பாங்க, அது அடுத்தடுத்த ஸ்டேஜ் மாதிரி போகுமா? ஃபஸ்ட்டு என்ன மாதிரி கேட்டு என்ன மாதிரியான கேஸ் ஹேண்டிலிங் இருக்கும் உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு கால் வரும் இல்லையா, அந்த மாதிரி கேட்குறேன். என்னென்ன ஸ்டேஜில் அவங்க மிரட்ட ஆரம்பிப்பாங்க? மிரட்டலாம் ஆரம்பிக்க மாட்டாங்க. இது வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால்கள்னு போட்டுட்டாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா நான் வரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, உனக்கு எவ்வளோ ரூபா கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு ஃபேமிலி கேர்ளுக்கு, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய டார்ச்சராக இருக்கும். மன உளைச்சல், அதிகமான மன உளைச்சல் இருக்கும். அந்த மன உளைச்சலில் அவங்க ஒரு என்ன சொல்கிறது, நிதானமாக யோசித்து அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வரத்துக்காக தான் அவங்க யோசிக்கணுமே தவிர, ஐயோ இப்படி நடந்துருச்சு, ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற வார்த்தையை விட்டுறணும். அவங்க ஹவு ஐ ஷுட் கம் அவுட் ஆஃப் இட், அதான் சொன்னேன், பி கரேஜியஸ் டு கம் அவுட் ஆஃப் இட். இப்போ இந்த மாதிரி கால்கள்னு போட்டுறது ஒரு 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 பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து வீடியோஸ் காமிச்சு மிரட்டுவாங்க. இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ஒரு வீடியோ இங்கே இருந்து எடுத்துட்டாங்க, இப்போ இந்த வீடியோவை நான் பண்ணிவிடுவேன், நீ இதை பண்ணணும், இதை நான் அதை பண்ணிவிடுவேன், அதுக்காக நீ இதை பண்ணணும்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்களா? அந்த மாதிரி கேசஸில் என்ன கேட்பாங்க? இப்போது நீங்கள் இந்த ஸ்வாதின்னு ஒரு பொண்ணை வந்து நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் கொலை பண்ணாங்க. உங்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு பொண்ணை தான் தெரியும். ஆனால் சைமன்டேனியஸாக அதே மாதிரி 6 கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. வெளியூர், நம்ம தமிழ்நாட்டிலே வெளியூர்லலாம் நடந்துகிட்டு இருந்தது. சென்னை இல்லாத வேறு ஊர்கள்லேயும் நடந்துகிட்டு இருந்தது. ஸ்வாதியோட கேஸ் ஹைலைட் ஆனதுக்கான காரணம் பிகாஸ் ஷி வாஸ் ஒர்க்கிங் இன் ஐடி ஃபார்ம். அதுக்கப்புறம் அது வேறு கோணங்களில் போச்சு. அவங்க ஆல்ரெடி மேரீடு அந்த மாதிரி எல்லாம் போச்சு. பட் நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போக விரும்பலை. அந்த அன்னைக்கு இந்த மாதிரி கேசஸ் நடந்தது பிகாஸ் இட் வாஸ் ஹைலைட்டட் ஷி வாஸ் இன் ஐடி ஃபீல்டு. ஐடி ஃபீல்டு தகவல் பரிமாற்றம் மிக வேகமாக இருந்ததுனால நிறைய பேருக்கு தெரிய வந்தது, மீடியாவுக்கு தெரிய வந்தது. அந்த நேரத்தில் எனக்கு ஒருத்தங்க வந்து பேரண்ட்டோட ஒரு பொண்ணு வரா, வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு பையனோட பழகினேன், இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம், இந்த ஃபோட்டோஸை காமிச்சு அவன் என்னை மிரட்டிகிட்டு இருக்கான். அப்போது வந்து என்ன சொன்னாங்கன்னா, டிவியில் வந்து பயப்படாதீங்க, வாங்க நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம், உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ அதை கேட்டு, ஆனால் அவங்க போலீஸ்கிட்ட போகாமல் எங்கிட்ட வந்தாங்க. அது வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டான் அந்த பையன். ஆக்சுவலாக வந்து அந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டான். அப்போ வந்து அழுதுகிட்டே வந்தாங்க. நான் சொன்னேன், அழுகிறதுல இப்போ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம நிதானமாக சிந்திச்சு என்ன பண்ணணுமோ பண்ணணும். சரி, போலீஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு டிவியில் சொன்ன பிறகு நீங்கள் எங்கிட்ட வந்திருக்கீங்க, வாங்க நம்ம ஏன்னா ஐ கேனாட் டேக் இட் அவுட் ஆஃப் ஃப்ரம் த ஆன்லைன்லேருந்து நான் எடுக்க முடியாது, அது பண்ணக்கூடியது போலீஸ் தான். உங்களுக்கு அங்கே போகிறதுக்கு பயமாக இருந்ததுன்னா நானுமே கூட வரேன் வாங்கன்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த ஃபோட்டோஸை நம்ம அதுலேருந்து எடுத்து கொடுத்தோம். ஸோ அந்த தெரிஞ்சுக்கிறவங்க இது வந்து லாங் பேக், அவங்க இதுவே ஐ திங்க் 5 years இருக்குங்களா, 4-5 years இருக்கும். அது இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ரெப்யூட்டட் காலேஜில் போய் பேசுகிறதுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து நான் வந்து இந்த விஷயத்தை திரும்பவும் சொல்கிறேன். நான் இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கா கேளுங்க, நான் என்னோடய கேசஸ்லாம் சொல்லிட்டு டவுட்ஸ் இருக்கா கேளுங்கன்னு கேட்கும்போது 2-3 பிள்ளைங்க வந்து இந்த கேள்வி என்கிட்ட கேட்டாங்க.
இந்த மாதிரி பண்ணிட்டா அப்லோட் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கான ஆன்சரை சொல்லிவிட்டு இறங்கிட்டேன். அப்போ வந்து நிறைய பேர் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டு வாங்கினாங்க. நான் வீடு வந்து சேர்றதுக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு இருக்குது, நான் உங்களை வந்து பார்க்குறேன், எனக்கு அதுலேருந்து என்ன எடுத்து இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து இவ்வளோ அவேர்னஸ் டிவியில் போய்கிட்டு இருந்தாலும் தப்பு பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா செய்யறதுக்கு முன்னாடி அதை ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சமூகத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம சொல்லிக்கூட ஒரு விஷயம். தேங்க்யூ மேம். நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணீங்க. தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.